வெங்காயம் இது ஊறுகாய்க்கோசரம் இதை வந்து ஒன்றும் பாதியமாக நம்ம அரைக்கணும். இது மாதிரி ஒன்றும் பாதமாக அரைச்சி நம்ம நல்லா எண்ணெயை விட்டு வதக்கணும். இது சின்ன வெங்காயத்துக்கோசரம் இது செய்கிறோம். நாங்கள் எண்ணெய் ஒரு 200 ஊற்றிட்டேன், நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் கடுகு ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலை போட்டா 3 கொத்து கருவேப்பிலை போடுறேன். ஒரு கைப்பிடி பூண்டை ஒன்றும் பாதமாக தட்டி வச்சுக்கிறேன், அதை போட்டுருங்க. வெங்காயத்தை ஒன்றும் பாதமாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க, அதில் போட்டுட்டேன். நல்லா சுருண்டு இது ஒன்றும் பாதமாக போட்டிருந்தா தான் நல்லாயிருக்கும். இது வேக எடுத்துட்டு தண்ணி சுண்டணும். இதில் இது வந்து நம்ம செய்து வச்சுனா சாதம் வடித்து கூட சாப்பாட்டுக்கு பொரிச்சிக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஒரு டிஃபன் லஞ்சு கட்டுறோம்னா கூட வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நம்ம சாதத்துக்கு சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டிருக்கேம்மா. இதில் கொஞ்சம் புளி போட்டு வதக்குறோம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி. ஒரு 3 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள். காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சம் கூட இருக்கணுங்க, காரத்துக்கு ஏற்ற நீங்கள் போட்டுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் தான் இனிப்பாக இருக்கும். அப்புறம் கடுகு பொடி 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தய பொடி 2 ஸ்பூன் போடுங்க. ஸ்பூனு பெருங்காய பொடி போடுறேங்க. இது நல்லா இது ஃப்ரை ஆகும்போது எண்ணெய் மேலே வரும்போது இது நல்லா சுண்டி இந்த மசாலாலாம் சேர்ந்து எல்லாம் வரும்போது எண்ணெய் வருங்க மேலே ஆயிடுச்சுன்னா ஊறுக்காய் ரெடி ஆகிடுச்சுன்னா இருக்கும். இது வந்து இதுவும் சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இது ஆனியன் ஊறுக்காய் ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ போட்டிருந்தோம், நம்ம இவ்வளோது தான் வந்திருக்கு. அதெல்லாம் சுண்டிட்ட பிறகு சரிங்களா.